الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, அல்லாஹுவை நேசிப்பதை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் மூலமாக அல்லாஹுவினுடைய நேசம் கிடைக்கும் என்றும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் குர்ஆன் நமக்கு வாக்குறுதி தருகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஆயிஷா, ஒரே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய துண்டையாவது கொடுத்து நீங்கள் ஏழைகளை திருப்திப்படுத்துங்கள், ஏழைகளை விரட்டாதீர்கள். அதோடு மட்டுமல்ல ஆயிஷா, ஏழைகளோடு நீங்கள் நெருக்கமாக இருங்கள், ஏழைகளின் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளில் அல்லாஹு உங்களை நெருக்கமாக்கி வைப்பான் என்று தனக்கு மிக நெருக்கமான ஏறத்தாழ 13 ஆண்டுகளுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கை நடத்திய தன்னுடைய அருமையான துணைவிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்து இது. எனவே அல்லாஹுவை நேசிப்பவர்கள், அல்லாஹுவினுடைய ரசூலை நேசிப்பவர்கள் ஏழைகளை நேசிப்பதின் மூலமாக இந்த 2 பேருடைய நேசத்தையும் பெற முடியும் என்பதை தன்னுடைய மனைவிக்கு செய்த வசியத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. எனவே நாம் ஏழைகளை நேசிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் அன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன் நபியே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உறுதியாகவா? அவர் 3 முறை சொன்னார், அன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், அன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், அன உஹிப்புக யா ரசூலல்லாஹ்.
ஒரு தடவை கேட்டாங்க, உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா, உறுதியாக நேசிக்கிறீர்களா? அவர் 3 முறை சொன்னார், ஆமாம் நபியே, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். உடனே சொன்னார்கள், ஃபஐதி என்றால் நீ உன்னை தயார்படுத்திக் கொள். எதற்கு தெரியுமா? அல் ஃபக்ர, வறுமையை எதிர்கொள்வதற்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் என்னை நேசிக்கிறார்களோ, யார் என்னை நேசிக்கிறார்களோ, மேடிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி நீர் விரைவாக வருமோ, அருவியிலிருந்து நீர் கொட்டுவதை போன்று, மலையடி வாரத்தை நோக்கி மலை உச்சியிலிருந்து வெள்ளம் வருவதை போன்று என்னை நேசிப்பவர்களை நோக்கி வறுமை வரும் என்று சொன்னார்கள். இப்ப ஏழைகளை நேசிப்பது மட்டுமல்ல, வறுமையையும் நேசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நேசிக்கிறான் சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய ரசூல் நேசிக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு 2 விஷயங்கள் பிடிக்காது. ஒன்று மரணம், மற்றொன்று பொருளாதாரத்தில் மிக கம்மியாக இருப்பது, ஏழையாக இருப்பது. காரணமும் சொன்னார்கள். ஆனால் ஒரு மூமினுக்கு மரணம் என்பது அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுதலை. மனுஷன் மரணத்தை விரும்புறதில்லை. மரணம் வரக்கூடாது அப்படிங்கிறத எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். ஆனால் ஒரு மூமினை பொறுத்த அளவிலே மரணம் என்பது எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் அவனுக்கு விடுதலை. அவன் நேசிக்கக்கூடிய இறைவனோடு அவனை சங்கமிக்க வைக்கிறது. மற்றொன்று, மூமினை பொறுத்த அளவிலே பொருளாதாரத்தில் அவன் மிக குறைவாக வைத்திருப்பது என்பது, ஏழையாக இருப்பது என்பது, வறுமையில் இருப்பது என்பது அகல்லுல் ஹிசாப், நாளை மஹ்ஷரில் கேள்வி கணக்கை அவனுக்கு சுருக்கமாக்கி தருகிறது. மிக விரைவாக எங்க போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபிமார்களில் இறுதியாக சுவர்க்கத்திற்கு செல்வது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். சஹாபிகளில் மிக கடைசியாக சுவர்க்கத்திற்கு செல்வது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தெளிவாக அறிவிக்கப்பட்ட விஷயங்கள். ஆனால் மூமினுக்கு 2ஐயும் விரும்பாதவனாக இருக்கிறான். இந்த மூமின் இந்த 2ஐயும் விரும்ப வேண்டும். இன்னும் சொன்னார்கள், யார் ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்துகிறானோ அவன் என்னை சந்தோஷப்படுத்துகிறான். இப்னு மாஜாவிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு ஏழையை யார் சந்தோஷப்படுத்துகிறானோ அவன் என்னை சந்தோஷப்படுத்துகிறான். மன் சர்ரனி, யார் என்னை சந்தோஷப்படுத்தினானோ சர்ரஹுல்லாஹ், அவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறான். யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினானோ அல்லாஹ் அதகல்துல் ஜன்னா, அவனை சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான். அப்ப சகோதரர்களே, ரசூலை நேசிப்பதை சுற்றி பல நூற்றுக்கணக்கான ஹதீசுகளை எடுத்துக்கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்தை பற்றி சொல்லக்கூடிய எல்லா கிதாபுகளிலும், எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் அந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால், ஏழைகளை நேசிப்பது, பாவப்பட்டவர்களை நேசிப்பது, உறவுக்காரர்களை நேசிப்பது, யதீம்களை நேசிப்பது என்று வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. பல ஜும்மாக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம், வெறுமனே ஹதீஸ்களை மட்டும். ஆக சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம். இபாதத்து என்று சொன்னால் வெறுமனே பள்ளிவாசல்களுக்கு உள்ளே வருகின்ற பொழுது மட்டும் செய்துவிட்டு வெளியேறுகின்ற பொழுது என்னுடைய எல்லா இபாதத்துகளும் முடிந்து விட்டது என்று சந்தோஷப்பட்டுக் கொள்ளக்கூடிய காரியம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் கலந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் மனிதர்களை காயப்படுத்தக் கூடாது என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், தீர்ப்பு நாளை பொய்படுத்தக்கூடியவனை நபியே நீர் பார்க்கவில்லையா? அவனுடைய அடையாளம் என்ன? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவனுடைய அடையாளம் யதீம்களை விரட்டுகிறான். இன்னைக்கு நாம எல்லாம் அதான செய்றோம். வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதின் மீது அவன் தூண்டுவதில்லை. நாம எங்க தூண்டுறோம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை?
வசதியானவர்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் வற்புறுத்தி அழைத்து கொண்டு சென்று விருந்து கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பாவப்பட்டவன் கையேந்தினால் விரட்டுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை குர்ஆன் வல்லுஹா சூராவிலே சொல்கிறது. வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வதஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அலம் யஜிதுக நபியே, உம்மை நாம் பெற்றுக்கொண்டோம், யதீமன் அனாதையாக பெற்றுக்கொண்டோம் நபியே, ஃபஆவா அனாதைகளில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொடுத்து நபியே உம்மை நாம் மீட்டவில்லையா? எனவே நபியே, நீர் அனாதையாக இருந்தீர் நபியே, அனாதைகளுடைய சிரமங்கள் உங்களுக்கு தெரியும் நபியே, அனாதைகளுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் நபியே, அனாதைகளுடைய மன உளைச்சல்கள் உங்களுக்கு தெரியும் நபியே. ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். வரிசையா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அனாதைகளை சிரமப்படுத்தாதீர், அனாதைகளை விரட்டாதீர், அனாதைகளை கட்டுப்படுத்தாதீர், உன் கட்டுப்பாட்டில் வச்சு அடக்கி ஆளாதீர். கஹார் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர், கட்டுப்படுத்தி வைத்திருப்பது. இன்றைக்கு குமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய யத்தீம் கானாக்களில், அனாதை இல்லங்களில் கூட அவர்களுக்காக வேண்டி உணவு தயாரித்து கொடுப்பதற்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் சென்று விட்டு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அனாதைகள் அங்கே கட்டுப்படுத்தி வைக்கப்படுகிறார்கள். குர்ஆன் சொன்னது அம்மல் யதீம ஃபலா தக்ஹர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு அனாதையினுடைய தலையை தடவினால், ஒரு அனாதையினுடைய தலையை தடவினால் அந்த அனாதை சிறுவனின் மீது, சிறுமியின் மீது தலையில எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்துணை ரோமங்கள் உனக்கு நன்மைகள் கிடைக்கும். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பைஹக்கியிலே ஷுஅபுல் ஈமான் என்ற பாடத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அத்துணை ரோமங்கள் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, எத்துணை ரோமங்களில் உன்னுடைய கரம் பட்டதோ அத்துணை பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? அனாதைகள் எவ்வளவு வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது, தந்தை இல்லாத ஒரு குழந்தை, ஆனால் மிகவும் நல்ல குழந்தையாக வளர்ந்தார்கள். ஆமினா அம்மையார் அவர்கள் வீட்டிற்குள் வருகிறார்கள். சிறுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார். அழுகையின் காரணத்தை கேட்டார்கள். மிக விரிவான சம்பவம் இது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், உம்மா, எல்லோருக்கும் வாப்பா இருக்கிறார்கள், எல்லோருடைய வாப்பாவும் அவர்களுடைய குழந்தையினுடைய கரத்தை பிடித்து கடைவாசலுக்கு அழைத்து சென்று விரும்பியதை வாங்கி கொடுக்கிறார். எல்லா குழந்தைகளும் அவர்களுக்கு விளையாட்டிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, சக தோழன் தாக்கிவிட்டான், திட்டிவிட்டான் என்று சொன்னால் பராதி சொல்வதற்கு அவர்களுக்கெல்லாம் தந்தை இருக்கிறார்கள். உம்மா, என்னுடைய கரம் பிடித்து என்னை கடைவாசலுக்கு அழைத்து செல்லக்கூடிய என்னுடைய தந்தை இல்லையே உம்மா, எனக்கு ஏதாவது சங்கடம் ஏற்பட்டால் மடியிலே படுத்துக் கொண்டு என்னுடைய சங்கடத்தை சொல்வதற்கு என்னுடைய தந்தை இல்லையே உம்மா, அருகாமை வீட்டில் உள்ள 7 குழந்தைகளை எல்லாம் குதிரை சவாரி படிப்பித்து கொடுப்பதற்கு, அவனை வாரி அணைத்துக் கொண்டு குதிரையிலே அமர வைப்பதற்கு அவர்களுக்கு தந்தை உண்டு உம்மா. ஆனால் எனக்கு குதிரை சவாரி செய்வதற்கோ, ஒட்டகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கோ, வாள் வீசுவதற்கோ, ஈட்டி எறிவதற்கோ, என்னுடைய கரம் பிடித்து தூக்கி விடுவதற்கு என்னுடைய தந்தை இல்லையே உம்மா, எனக்கு என்னுடைய வாப்பாவை தேடுகிறது உம்மா என்று பச்சிளம் பாலகனாக அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரி அணைத்துக் கொண்டு கர்ப்ப காலத்திலேயே கணவரை இழந்த அமினா அம்மையார் அவர்கள் அப்துல்லா அவர்களுடைய கபரை காட்டுவதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள். வாப்பாவை பிள்ளை தேடின உடனே இன்றைக்கு அரேபியாவில் இருக்கக்கூடிய வாப்பாவை போட்டோவில் பார்க்கலாம், ஸ்கைப்பில் போனா நேரடியாக பார்க்கலாம். ஆனால் நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது, ஏங்கி தவித்த பொழுது, உம்மா தந்தையை காட்டுவதற்காக வேண்டி கபருக்கு அழைத்து செல்கிறார்கள். சகோதரர்,
திரும்பி வரக்கூடிய வழியிலே 6 வயதிலே உம்மாவும் மரணித்து விட்டார்கள். எனவேதான் அபூஜஹல் சொன்னான் ஹம்சத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபப்பட்டு அதுவரையிலும் அபூஜஹலை எதிர்த்து பேசியது மக்காவில் யாரும் கிடையாது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிய காரணத்தினால் கோபப்பட்டு தன்னுடைய வில்லால் அபூஜஹலுடைய நெற்றியிலே அறைந்துவிட்டு ஆண்மகனாக இருந்தால் இப்பாடிரா முஹம்மது என்று ஆவேசத்தில் சொல்லி அபூஜஹல் கேட்டான், என்ன ஹம்சா நீயும் முகம்மது கூட சேர்ந்துட்டியா? ஆமாடா நானும் சேர்ந்துட்டேன் என்ற ஆவேசத்தோடு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹம்சா அபூஜஹலுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே கூட்டினான், மக்காவில் உள்ள அனைத்து இளைஞர்களையும் கூட்டினான். கூட்டிவிட்டு சொன்னதென்ன தெரியுமா? ஒரு அநாத பெயர், அஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு அநாத மக்காவையே குழப்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மூதாதையர்களுடைய கொள்கைகளை எல்லாம் சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். நமக்குரிய மரியாதையை, மதிப்பை, நன்மதிப்பை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள யாருமே நல்ல இளைஞர்கள், முதுகெலும்பு உள்ள இளைஞர்கள் கிடையாதா? நம்முடைய பாரம்பரியத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய கடவுள்களை அவமதித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவர் எந்த பாரம்பரியத்தில் உள்ளவர்? ஒரு அனாதை நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தனுமே உங்களை கேட்கிறதுக்கு இல்லையாப்பா என்று கேட்டவுடன் தான் உமருக்கு ஆவேசம் வந்தது. உமர் கூட வாளெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது சொன்னார், ஒரு அனாதை நம்ம அத்தனை பேரையும் கலங்கடிக்கிறதா, எதிர்த்து நிற்கிறதா, முடிச்சிட்டு வர்றேன்னு சொல்லி வந்தார். சகோதரர்களே, அதை பின்னாளில் உமர் மிகவும் வருத்தப்பட்டு அழுது கொண்டே இருப்பார். உமரனுடைய ஆட்சி காலத்தை பரிசோதிக்கின்ற பொழுது எங்கெல்லாம் பிள்ளைகள் இல்லாத முதியோர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இரவு நேரத்தில் சென்று அவர்களுடைய உடையை மாற்றி அவர்களை குளிக்க வைத்து அவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தார். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் நம்முடைய நபி அனாதைன்னு சொல்லி வெட்ட போனோம். சமூகத்தில் அனாதைகள் என்று சொன்னால் எல்லோருக்கும் இழுக்கு. குடும்ப பாரம்பரியம் உள்ளவன் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அதை நியாயப்படுத்துவோம். நம்ம பெரிய குடும்ப பின்னணியே இருக்காது. புதுசா வெளியூர்ல இருந்து வந்தவன்னு சொன்னா அவனை எதிர்த்து நிற்பதற்கு அவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் இவன் யாருடா பேசுறதுக்கு? அந்த பாங்கு அபூஜஹலுடைய பாங்கு சகோதரர்களே, அது அபூலஹபினுடைய எண்ணம். அந்த சிந்தனை ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது. எனவே அனாதை என்ற அந்த சமூகத்திலே மீண்டும் மீண்டும் சீண்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு தகர்க்கப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் சொன்னான், நபியே நீர் அனாதையாக இருந்தீர், ஆனால் உமக்கு நாம் கொடுத்தோம் தொண்டர்களே, உம்மை நாம் மீட்டெடுத்தோம். எனவே அனாதைகள் வந்தால் உம்முடைய ஆரம்ப காலத்தை நீங்கள் நினைத்து பார்த்து அனாதைகளை விரட்டாதீர்கள் என்று நபிக்கு சொல்வதை போன்று இந்த சமூகத்திற்கு சொன்னான். சகோதரர்களே, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்கள் தான் அனாதைகளை விரட்டுவார்கள் என்பது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு உணவளிப்பின் மீது தூண்டாமல் யாராவது இருந்தால் அவர்களும் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களை, நாம் 1000 காரணத்தை சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு பொதுவாக சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு, ஏழைகளை, எத்தீம்களை, அனாதைகளை இஹ்லாஸாக ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களின் பெயரால் தன்னுடைய கல்லாப்பட்டியை நிரப்பக்கூடியவர்கள் நிறைய உண்டு, தன்னுடைய வயிறுகளை நிரப்பக்கூடியவர்கள் நிறைய உண்டு. எத்தனையோ அநாதை இல்லங்களின் பெயரால் லெட்டர் பேடுகளை கொண்டு வந்து பள்ளிவாசல்களாக வசூல் செய்து தன்னுடைய வீடுகளை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் நிறைய உண்டு. அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. யார் அனாதைகளுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிட்டானோ அவனுடைய வயிறை நிரப்புவது நெருப்பினால் நிரப்புகிறான் என்று சூரத்துன் நிசாவினுடைய 7வது 8வது வசனங்கள் தொடர்ந்து சொல்கிறது. அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக இன்னைக்கு சமூகத்தில் ஏழைகளுக்கு, பாவப்பட்டவர்களுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு ஒரு எண்ணம், என்னங்க இந்த சமூகத்தில் நன்றியே இல்லை நிறைய பேருக்கு. அப்படி நாம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம்.
என்னதான் உதவி செஞ்சாலும் இந்த சமூகத்தில் என்ன செய்யறதில்லை, அந்த நன்றி உணர்வு இந்த சமூகத்தில் இல்லை என்றால் சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக செல்வாக்கான, மிக பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்ற ஒரு சஹாபி. மதீனாவிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது. யூதனுக்கு மட்டும் ஒரே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த யூதனுடைய கிணற்றில் தாராளமாக குடி தண்ணீர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, தண்ணீரை தடுக்க கூடாது. அது காஃபிர்களுக்கு போனாலும் சரி, யூதர்களுக்கு போனாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு போனாலும் சரி, தண்ணியை என்ன செய்யக்கூடாது, தடுக்கவே கூடாது. இது கர்நாடகாக்காரனுக்கு சொல்லணும், அருகாமையில் இருக்கக்கூடிய கேரளாக்காரனுக்கு சொல்லணும். ஒரே நாட்டில் இருந்து கொண்டு மாநிலம் வேறுபட்டு இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விவசாயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவனுக்கு போகக்கூடிய தண்ணீரை தடுக்கக்கூடிய முஸ்லிம்களும் நிறைய பேர் உண்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, லா யம்னஉல் மா, தண்ணீருங்கிறது அல்லாஹுவிற்குரியது, அல்லாஹு கொடுக்கக்கூடியது, அதை யாரும் தடுக்கக்கூடாது. அது யாருக்கு உபயோகப்பட்டாலும் சரி அதை தடுக்க கூடாது. எனவேதான் ஹைபர் போர்க்களத்திற்கு செல்லுகின்ற பொழுது சஹாபிகளுக்கு சொன்னார்கள், எதிரிகளுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நீர் நிலைகள் இருக்கிறதா, அதை தகர்க்க கூடாது என்று சொன்னார்கள். ஈராக்கில் தகர்க்கப்பட்ட அணைக்கட்டுகள் எத்தனை சகோதரர்களே. இன்னைக்கு மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாதுன்னு தடுக்க ஆரம்பிச்சது இந்த சமூகம். தண்ணீரை விற்க ஆரம்பித்தது இந்த சமூகம். அக்வாஃபினா, ரெப்யூட்டு, என்னென்ன பெயர்களில் இல்லாமோ இந்த சமூகம் தண்ணீரை விற்க ஆரம்பித்தது. அல்லாஹ் கொடுக்கிற தண்ணீரை நிறுத்திட்டான். அதனால சொல்றோம், என்ன சூடு, என்ன சூடு. அல்லாஹ் கொடுத்ததை இந்த சமூகம் தடுத்த பொழுது அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து தடுக்க ஆரம்பித்தான். இந்த சமூகம் நினைத்தால் ஹைட்ரஜனை நியூட்ரஜனோ எப்படி எல்லாமோ மாற்றி என்னவெல்லாமோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியுமா சகோதரர்களே? கியாமத் நாள் வரையிலும் முடியாது. C=mc² மூலமாக அணு சித்தாந்தங்களை அறிமுகப்படுத்திய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் திரும்ப வந்தாலும் கூட தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, வானங்களிலிருந்து நீரை பொழிய வைக்கக்கூடியது நாம் என்று குர்ஆன் சொல்லிவிட்டதற்கு பின்னால் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ அறிவியல் மாற்றங்கள், விஞ்ஞான மாற்றங்கள் உலகத்தில் ஏற்படுத்த முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனாலதான் தண்ணீரை நீங்க மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய தண்ணீரை நீங்கள் தடுக்க கூடாது. அப்படி தடுத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு வரக்கூடியதை தடுப்பேன். ஒரே ஒரு யூதர், அவருடைய கிணற்றுல மட்டும்தான் தண்ணீர் இருக்குது. அங்க போய் சஹாபிகள் தண்ணீர் எடுக்க செல்லுகின்ற பொழுது அவன் தடுத்தான். உடனே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து சொன்னார்கள், அந்த கிணற்றை நான் விலைக்கு வாங்கி இந்த சமூகத்திற்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த நம்ம ஊர்ல எல்லாம் வெயிட்டிங் ஷெட்டை இன்னைக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, ஒரு வெயிட்டிங் ஷெட்டு, இது இவர்களால் வக்ஃபு செய்யப்பட்டது. பள்ளிவாசல்ல ஒரு டியூப் லைட்டை கொடுத்துட்டு சொல்லுவோம், இது இவர்களால் வக்ஃபு செய்யப்பட்டது. சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து கொட்டிவிட்டு சொன்னார்கள், அந்த கிணற்றை வாங்கி நல்லா பிசினஸ் பண்ணலாம், தண்ணியை வித்தாச்சுன்னா நல்லா பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி அல்ல. வாங்கி விலை கொடுத்து வாங்கி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் சமர்ப்பித்தார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஷ்ரிக்குகளுக்கும், மஜூசிகளுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் யார் எடுக்கக்கூடாது என்று தடுத்தார்களோ அந்த யூதர்களுக்கும் அது பயனளிக்கப்பட்டது அப்படிங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக வீட்டிலே சிறை வைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய குழந்தை தண்ணீர் கேட்கிறது. ஒரு வார காலத்திற்கு மேலாக முஸ்லிம்களால் சிறை வைக்கப்படுகிறார்கள். கலிமா சொன்ன, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களால் சிறை வைக்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் உள்ள குழந்தை அழுகிறது, தண்ணீர் வேண்டும் என்று அழுகிறது. உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நானும் நீங்களும் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு நபியின் பின்னால் அணிவகுத்தவர்கள்,
எனக்கு வேண்டி நான் கேட்கவில்லை, என்னுடைய குழந்தைக்கு வேண்டி ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சமூகம் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்தது. இது உள்நாட்டு குழப்பம், அது வேற சப்ஜெக்ட். முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் தண்ணீர் இல்லை என்று வந்த பொழுது ஒரு கிணற்றை எல்லா சொத்தையும் கொடுத்து விலைக்கு வாங்கி ஊருக்கே தண்ணீர் கொடுத்தார்களோ அந்த ஹலீஃபாவுக்கு, அந்த சஹாபிக்கு நபியினால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குழந்தைக்கு இந்த சமூகம் தண்ணீர் கொடுக்க மறுத்தது. அது மட்டுமல்ல, இந்த சமூகம் அவர்களை கொலை செய்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் சொல்லலை, உங்களுக்கெல்லாம் தண்ணி தந்தனடா, இன்னைக்கு எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரலையே என்று அங்கலாய்த்து கொள்ளவில்லை. இது சஹாபிகளுடைய பண்பு சகோதரர்களே. சமூகத்திற்கு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹுவிற்காக வேண்டி செய்வது. ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய இபாதத்தை, அல்லாஹுவிற்கு செய்யக்கூடிய இபாதத்தை மற்றவர்களுக்காக வேண்டி செய்தால் அது ஷிர்க். அல்லாஹுவிற்கு செய்யக்கூடிய இபாதத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தால் ஒன்னு பெரிய ஷிர்க், இல்லைன்னா சின்ன ஷிர்க், முகஸ்துதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முகஸ்துதி என்பது சிறிய இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை மனிதர்களுக்கு வேண்டி செய்யக்கூடாது. ஆனால் மனிதர்களுக்கு வேண்டி செய்யக்கூடிய கடமைகள் இபாதத்து இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. அந்த இபாதத்தை இறைவனுக்காக வேண்டி செய்தால், இறை திருப்திக்காக வேண்டி செய்தால் அது இஹ்லாஸ். அதை இந்த சமூகம் விளங்கிக்கிடணும். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை மனுஷனுக்கு வேண்டி செய்தால், மனித திருப்திக்கு வேண்டி செய்தால் அது ஷிர்காயிரும். ஆனால் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இறை திருப்திக்காக வேண்டி செய்தால் அது இஹ்லாஸ். எங்கேயோ கொண்டு போயிடும், நம்மளை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போயிடும். அப்ப சகோதரர்களை, சமூகத்திற்கு நாம் சில காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் இறை திருப்திக்காக, இறை பொருத்தத்திற்காக வேண்டி செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். மனுஷன் ஆரம்பத்தில் எதிர்ப்பான், பின்னால பொருந்தி கொடுவான். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கின்ற காரணத்தினால். இப்போ சகோதரர்களை, சமூகத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல என்ன இந்த சமூகம் இப்படி இருக்கு, எவ்வளவுதான் செய்தாலும் நன்றி இருக்காது, அப்புறம் நன்றி மறந்துடுவான். நான் தான் அவனை விசா எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போனேன், இப்போ மதிக்கிறதே இல்லை. இப்படி எல்லாம் மனித திருப்திக்காக வேண்டி செய்ய ஆரம்பித்தால் இறை பொருத்தம் இருக்காது. இப்போ மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல என்ன செய்யக்கூடாது, மையத்துக்கு செய்யறது மாதிரி. இமாம்கள் சொல்லுவார்கள், சமூக சேவை செய்கிறோம் இல்லையா, அது பிளட்டு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு விசா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறதாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்படி ஒப்பிடணுமா, மையத்திற்கு செய்யக்கூடிய சேவைகள். மையத்தை குளிப்பாட்டுறோம், கஃன் பொதிகிறோம், தொழுக வைக்கிறோம், எந்த மையத்தாவது எழும்பி தேங்க்ஸ்ன்னு சொல்லுமா? அதை ஒரு அறிவுள்ள மனுஷன் எதிர்பார்ப்பானா? இந்த மையத்தை நான் குளிப்பாட்டினேன், உதவி செஞ்சு விட்டேன், கஃன் பொதிஞ்சேன், அடக்கினேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலப்பா இந்த மையத்து, அப்படி எதிர்பார்ப்பானா? இப்படித்தான் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் இருக்க வேண்டும். மையத்தை குளிப்பாட்டுகிறோம், கஃன் பொதிகிறோம், அடக்கம் செய்கிறோம், கூலி அல்லாஹ் தருவான். இப்படித்தான் சகோதரர்களே, சமூகத்திற்கு நாம் என்ன சேவைகள் செய்தாலும் சமூகத்திலிருந்து நன்றி எதிர்பார்த்தால் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது, கூலி அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மனோபக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டால் என்ன செய்வோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த ஏழைகளை நாம் நேசிக்க தலைப்படுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஏழைகளின் காரணமாகத்தான் உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, அதனால ஏழைகளை அவமதிக்காதீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வெற்றியை தேடி துஆ செய்தால், ஏதாவது போர்க்களத்தில் வெற்றியை தேடி இறைவனிடத்திலே துஆ செய்தால், ஏழைகளான முஹாஜிர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் வெற்றியை கொடுப்பாயாக என்று துஆ செய்வார்கள். ஏழைகளின் பொருட்டால் இறைவனிடத்திலே உதவி தேடுவது ஆகுமாக்கப்பட்டது என்பதல்ல, மிக உயர்ந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வை, அல்லாஹ்வினுடைய ரசூலை நேசிக்கக்கூடிய நாம் ஏழைகளை நேசிக்க தலைப்பட வேண்டும். ஏழைகளை நேசிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு நெருக்கமானவர்களாக, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆக முடியும். அப்படிங்கிற விஷயத்தை நாம மனசுல நிறைய பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.
அப்போ நாம் தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய விஷயம் நட்பு. எதனால் ஆரம்பித்தோம்? இது இறை நேசர்களின் பெயரால் சில சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்து கொண்டு நாங்கள்லாம் வழிமார்களை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற பேரில் பாட்டு கச்சேரியை வச்சு பொம்பளையெல்லாம் ஊரில் இருந்து கூட்டிகிட்டு கொண்டு வந்து டான்ஸ் ஆட வச்சு இந்த சமூகத்தை சின்ன பின்னமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை துடைத்தெறியப்பட்டு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக எப்படி மாறினார்களோ அப்படி இந்த சமூகம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய நட்பு வட்டம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொன்ன நட்பு வட்டத்தோடு இருக்கிறதா? அல்லாஹ்வை, அல்லாஹ்வினுடைய ரசூலை, நபிமார்களை, சித்தீக்கீன்களை, சுஹதாக்களை, சாலிஹீன்களை நண்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? அது மட்டுமல்ல சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு நட்பு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறோமா அப்படிங்கறத மிக கவனமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா இந்த நட்பு தான் ஒருத்தனை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு நட்பு தான் ஒரு மனுஷனை சீர்குலைத்து விடும். அதுக்கு உதாரணம் சொன்ன உக்பத் பின் அபீ முய்த், அபூஜஹல் வேணுமா ரசூலுல்லாஹ் வேணுமான்னு ஆலோசிச்சான். அபூஜஹல் வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். பத்ரிலே அவனுடைய தலை கிணற்றிலே கிடந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஒரு நிமிஷம் தான், ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான் யாரு வேணும், யாருடைய நட்பு வேணும் அப்படிங்கிறதுல மிக கவனமாக தீர்மானிக்க வேண்டும் சகோதரர்களே. அதை தான் தொடர்ந்து நாம சொல்லிட்டு வரோம். இதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்முடைய நட்பு மட்டும் சரியாக இருந்தால் போதாது. நம்முடைய பிள்ளைகளுடைய நட்பு எப்படி இருக்குது, நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய நட்பு எப்படி இருக்குது, அவர்கள் யார் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், யாரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிற்கு அம்ர் இப்னு அல் ஆஸுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது சொன்னார்கள், குளிக்க போகக்கூடிய இடத்தில் ஒழுக்கமில்லாத பெண்களோடு இஸ்லாமிய பெண்களும் கலந்திருக்கிறார்களே அப்படிங்கிறத கண்டித்து எழுதினார்கள். அப்படிங்கிறத முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக ஆண்கள் அனைவர்களும் மிக கவனமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்க இந்த சமூகம் மறந்துவிட்டது. நாம தொழுகிறோம், நாம நோன்பு வைக்கிறோம், நாம தௌஹீதுவாதி, நான் சுன்னத்து ஜமாத்துல மிக பற்றுள்ளவன், நான் இயக்கவாதி, எல்லாம் சரிதான். வீட்டில் எப்படி இருக்கா அதான் மறந்தோம். நல்ல பெண்கள் கூட, ஒழுக்கமான பெண்கள் கூட, இபாதத்தான பெண்கள் கூட சில நேரத்தில் சூழ்நிலைகளின் காரணமாக கெட்டு போவதுண்டு. இதை நாம் வீட்டில் சொல்லணும் சகோதரர்களே. அதனால தான் இந்த விஷயத்தை தொடர்ந்து நாம் பேசிட்டு வரோம். நட்பு அது மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாளைக்கு ஒரு நாய் சொர்க்கத்தில் இருக்கும், ஒரு நாய் ஒன்று சொர்க்கத்தில் இருக்கும். எந்த நாய் தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை தோறும் ஓதுவோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஜும்மாவுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினார்களோ இந்த ஜும்மாவிலிருந்து கடந்த ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரையிலும் செய்த சிறிய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அந்த சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு நாயை பற்றி வரும். குகை தோழர்களோடு படுத்துறங்கிய நாய். அது களிமா சொல்லல, அது வணக்கம் செய்யவில்லை, ஆனால் நாளை சொர்க்கத்தில் இருக்கும். ஏன் தெரியுமா? குகைவாசிகளோடு அது நட்பை ஏற்படுத்தி கொண்டது. மிருகங்களுக்கு கூட சொர்க்கம் கிடைக்கிறது. அதனால நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய நண்பர்கள் யார், நம்முடைய பிள்ளைகளின் நண்பர்கள் யார்? இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நண்பர் சொன்னார், என்னுடைய பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்க போகிறார், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறார், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஒரு இஸ்லாமிய ஸ்கூலுக்கு நாம் மாற்றணும், ஏனென்றால் நல்ல சூழ்நிலையை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் சகோதரர்களே. ஏதோ பயானு கேட்டோம், நிறைய ஹதீஸ் கேட்டோம், நிறைய குர்ஆனுடைய வசனங்களை கேட்டோம், அப்படியே விட்டுட்டு போனோம் என்பதல்ல. வரக்கூடிய யாருக்காவது ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மா உரைகளுடைய நோக்கம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய உள்ளங்களில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. நிறைய பேருக்கு கூட தோணும், என்ன இமாம் எப்போ பார்த்தாலும் இந்த பெண்கள் ஓடி போறதை பற்றியும் என்ன செல்போன் காதலை பற்றியும் பத்திரிகை செய்தியுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சில பேருக்கு விமர்சிக்க கூட தோன்றும். நிறைய பேர் விமர்சிப்பார்கள் சகோதரர்களே. அப்படி ஒருவர் விமர்சித்தார், எப்போ பார்த்தாலும் ஓட்டஞ்சாட்டத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதம் கழியலை அவருடைய வீட்டில் இந்த மாதிரி சம்பவம். இப்போ நாம் சொன்னால் யாரையும் விமர்சிக்கிறதுக்காக வேண்டி நாம் பேசுறது இல்லை. நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? என் வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது, அது பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி.
ஆக்சிடென்ட்களை படிக்கின்ற பொழுது வாகனத்தை எஃபிசெட்டை பல்சரை திருக்கி ஃபுல்லா போகும்போது நாம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம ஆக்சிடென்ட் ஆக மாட்டோம், நம்ம எப்படி கட்டடிச்சாலும் போயிடுவோம். ஒரு நாளைக்கு நாமும் பத்திரிகை செய்தியாக வருகின்ற பொழுது நம்முடைய குடும்பம் விளங்கிக் கொள்ளும். அது வரைக்கும் இவனுக்கு சொன்னா புரியவே செய்யாது. அது மாதிரி நாம என்ன நினைச்சிட்டு தெரியுமா? ஏன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவா, அந்த குடும்பத்திலிருந்து கட்டியிருக்கேன், 5 வருஷம் லவ் பண்ணி கட்டியிருக்கிறேன். இப்படியெல்லாம் நாம நம்மளை நல்லவர்களாக்கி கொள்வது மாதிரி நம்முடைய மனைவியை நல்லவங்க தான், சந்தேகமே இல்லை. என்னுடைய பிள்ளை அப்படி இருக்க மாட்டா, ஊர்ல நடக்கும், என்னுடைய பிள்ளை என்னுடைய அக்கா தங்கச்சி அப்படிலாம் இருக்க மாட்டா. இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நம்பிக்கை தான். ஆனால் சில நேரங்களில் சில சூழல்களில் நல்லவர்களும் கெட்டு போவார்கள் என்பதை காலாகாலமாக நாம படிச்சுட்டு வர்றோங்கிறது மட்டுமல்ல, நிகழ்கால சம்பவங்கள் நிறைய அதை உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால அப்படி நீங்க கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம திரும்ப திரும்ப சொல்றதனுடைய நோக்கம். எல்லோருமே நல்லவங்க தான், சில நேரம் சூழ்நிலை அவங்களுக்கு எடுத்துரும், அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, அப்புறம் விமர்சிச்சு பிரயோஜனம் இல்லை. சகோதரர்களே, நாம எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் மனதை மிகவும் பாதித்தது. கோழிக்கோடிலிருந்து ஒரு சகோதரர் துபாயிலே பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர். என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்ன செய்தி இது. உஸ்தாதிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றாரு. துபாயில் பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், பொருளாதாரத்தில் மிக தன்னிறைவு பெற்று நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்க கூடிய ஒரு சகோதரர்கள் என்பது மட்டுமல்ல, நல்ல தீனியத்தான ஒரு குடும்பம், நல்ல உம்மா, அழகான தீனியத்தான தஹஜ்ஜத் தொழுகை உட்பட எல்லா தொழுகைகளையும் தொழுவது மட்டுமல்ல, தஹஜ்ஜத்திற்காக வேண்டி கணவனை எழுப்பிவிடக்கூடிய ஒரு சாலிகத்தான ஒரு மனைவி. இது கிடைக்கிறதான மிகப்பெரிய பாக்கியம் சகோதரர்களே, அதான மிகப்பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் தான் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை நிர்ணயிக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள் திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று, தமிழிலே சொல்லுவார்கள். அதுவல்ல சகோதரர்களே, திருமணம் தான் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை நிச்சயிக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவான். நல்ல குடும்பம். அம்மா சொன்னாங்க, ஊரில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய வீடு, வாப்பாவினுடைய சொத்து. உம்மா சொன்னாங்க, கடைசி காலத்தில் எனக்கு வாப்பாவினுடைய வீட்டில் போய் இருக்கணும் மோனே. உம்மாவை அளவு கடந்து மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மகன். உம்மாவினுடைய விருப்பத்திற்கேற்ப குழந்தைகளுடைய படிப்பை இந்தியாவிற்கு மாற்றி இங்கே வந்து தன்னுடைய குடும்ப வீட்டில், மலையாளத்தில் தரவாடு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குடும்ப வீட்டில் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. தொழில் விஷயமாக அடிக்கடி துபாய்க்கு சென்று வருவார். அவர் சொல்கிறார், மாதத்திற்கு 2 முறை கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்துட்டு போவேன். அழகான என்னுடைய குடும்பம் மிக சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய மனைவியோடு தினமும் டெலிஃபோனில் உரையாடி வருவேன். என்னுடைய வீட்டில் செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். அது உம்மாவினுடைய ரூமில் இருக்கும். அதனால் என்னுடைய மனைவியை அழைத்து பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் அது அவளுக்கு சிரமமாகப்பட்டது. உம்மாவுடைய ரூமில் லேண்ட்லைன் இருக்கிறது. சில நேரத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இடையூறாக இருந்தது. அதனால் நான் ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தேன். நல்லா கவனிக்கணும், தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி கணவனை எழுப்பிவிடக்கூடிய குர்ஆனோடு தொடர்புள்ள ஒரு சாலிஹத்தான ஒரு பெண். செல்போனை வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம். ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், செல்போன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. திரும்ப 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 அழைத்தேன், செல்போன் சுவிட்ச் ஆஃபாகவே இருந்தது. உடனே லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். உம்மா மனைவி இடத்திலே கொடுத்தார்கள். மனைவி சொன்னால், இந்த செல்போனுக்கு நிறைய மெசேஜ்கள் வருகிறது, நிறைய ராங் கால்கள் வருகிறது, அதனால நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எவ்வளோ நல்ல பெண்ணு பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நல்ல கவனமாக கேட்கணும், நல்ல சிந்திக்கணும், கொஞ்சம் மைண்டில் ஏற்றி வச்சுக்கிடணும். சும்மா எப்பவுமே இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய தவறு.
இந்த சமூகத்தில் நல்லவர்கள் கூட சூழ்நிலையின் காரணமாக கெட்டு போகிறார்கள் என்பதை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு சகோதரர்களே ஒரு தீர்மானத்தோடு பிரிந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். நிறைய மெசேஜ் வருது, நிறைய ராங் கால்ஸ் வருது, அதனால நான் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதனால என்னமா இருக்கு, இது என்னுடைய கால், என்னுடைய பர்சனல் நம்பரில் இருந்து வருகின்ற பொழுது மட்டும் நீ போன் அட்டன் பண்ணா போதும், அப்ப மட்டும் நீ போன் எடுத்து பேசினா போதும், அப்புறம் என்ன மெசேஜ் வந்தாலும் நீ ஓபன் பண்ணாத. என்னுடைய நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தா நீ ஓபன் பண்ணு, அப்புறம் வேற எதையும் ஓபன் பண்ணாம விட்டுற வேண்டியதானே. இதுக்கு ஏன் நீ மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? நம்பிக்கையான கணவர், நம்பிக்கையான மனைவி. கணவர் சொல்கிறார் இல்ல வேண்டாம், மனைவி சொல்றாங்க இல்ல வேண்டாம், அது சரிப்பட்டு வராது. இல்ல இல்ல நீ இப்படி வச்சுக்கோ, இப்பதான் உன்னால உன் கூட ஃப்ரீயா பேச முடியும். அன்பான ஒரு குடும்பத்தினுடைய தகவல்கள், சம்பவம் சகோதரர்களே. சரி அப்படின்னு சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறாங்க, தொடர்ந்து பேசுகிறார்கள். சில நாள் கழிகிறது. அவர் சொல்றாரு, நான் சாப்பிட்டுட்டு மதிய நேரத்தில் கொஞ்ச நேரம் படுக்கிறது உண்டு. படுத்து கிடக்கிறேன், வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு. உம்மா அழைக்கிறாள், அழைத்து சொல்கிறாள், மகளே உடனே கிளம்பி ஊருக்கு வா. என்ன விஷயம் என்று கேட்டேன். உம்மா ஒரு அழுகை மட்டும்தான் அழுதார்கள், போனை வச்சுட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மாசத்துக்கு 2 தடவை ஊருக்கு வருவேன், போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், இந்த வாரம் போன் வருது. உடனே கத்தரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி, அவளுக்கு போன் செய்தேன். என்ன உம்மா திடீர்னு போன் பண்ணி ஊருக்கு வர சொல்றாங்களே, என்ன விஷயம்? சகோதரி ஒன்றும் சொல்லலை. இப்போ சகோதரியினுடைய கணவன் மாப்பிள்ளை மச்சான் கேட்டேன். இப்போ மச்சானும் தயங்கி 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 சொன்னார், ஒய்ஃபு வீட்டில் இல்லை அப்படின்னு. என்னுடைய மனைவி வீட்டில் இல்லை என்ற தகவலை தயங்கி தயங்கி சொன்னார். உடனே எமர்ஜென்சியாக டிக்கெட் எடுத்து ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் உம்மாவும் 2 குழந்தைகளும் ஓவென்று என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். நிலை குலைந்து போனேன், நில குலைஞ்சிட்டேன் அப்படியே. வீட்டில் செய்தி கேட்டால் காலையிலிருந்து உன் மனைவியை காணலை. உடனே 1 நாள் பொறுத்திருந்தேன், 2 நாள் பொறுத்திருந்தேன். ஊரில் ரொம்ப கௌரவமான கண்ணியமான குடும்பம், அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் நம்ம ஊர்லேயும் நடக்கிறது அதுதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, குடும்ப கௌரவம் போயிடும். அதனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அவங்கள தொடர்பு கொண்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா குழந்தைகள் 6 வயது 5 வயது குழந்தைகள் ஓவன் அழுகிறது, உம்மா எங்கே உம்மா எங்கே உம்மா எங்கே கேட்கிறது, வாப்பா உம்மா எங்கே வாப்பா. நான் என்ன பதில் சொல்வேன் அவர்களிடத்தில்? திக்கித்து நிற்கிறேன், விக்கித்து நிற்கிறேன். அவங்களும் கொஞ்சம் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் தமிழகம் கேரளா முழுவதும் தேடினார்கள், ஒரு தகவலும் இல்லை. 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர்களும் தேடினார்கள், நாகர்கோவில் உட்பட சென்னை, மும்பை, கல்கத்தா. என்னால் கோடிக்கணக்கில் பொருளாதாரம் இருக்கிறது, அதனால் வாரி இறைச்சேன், தேடினார்கள். செல்லுகின்ற பொழுது அவளுடைய பேங்க் பேலன்ஸில் இருந்த அவளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்த ஒரு 15 லட்சம் ரூபாயும் வீட்டில் இருந்து ஒரு 150 பவன் நகையும் எடுத்துகிட்டு தான் போயிருக்கிறாங்கிற தகவலை லேட்டாக தெரிஞ்சிட்டேன். கடைசியாக இப்படியே போகுது, பிஸ்னஸ் எல்லாம் நிலக்குலைஞ்சு போகுது. எனக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய மனைவி, என்னை அளவு கடந்து நேசித்த மனைவி, என்னுடைய உம்மாவை அவளுடைய உம்மாவை போன்று பாவித்து சேவைகள் செய்த மனைவி, குழந்தைகளின் மீது உயிராக இருந்த மனைவி. அவள் எப்படியாவது மீண்டும் 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 என்று தேட ஆரம்பித்தேன். கடைசியில் நான் நிலகுலைஞ்சு போனேன். எங்கெல்லாம் அனாதை பிணங்கள் இருக்கிறதோ, ஆக்சிடென்ட்லையோ இல்லை சூசைட்லையோ, எங்கெல்லாம் அனாதை பிணமாக மலையாளிகளுடைய அட்ரஸில் வருகிறதோ அங்கெல்லாம் சென்று நான் பார்க்க ஆரம்பித்தேன், எங்கேயாவது என்னுடைய மனைவி கிடைப்பாளா என்று. ஒரு 8 மாதம் கழிந்தது. டெல்லியினுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மலையாளி பெண்மணி தற்கொலை செய்து கிடப்பதாக பத்திரிகை செய்தி வந்தது. நான் உடனே டெல்லிக்கு போனேன். டெல்லியில் போய் பார்த்தால் அது என்னுடைய மனைவி. நான் நேசித்த, என்னை நேசித்த, என்னுடைய உம்மாவை நேசித்த, என்னுடைய பிள்ளைகளை உயிருக்கு உயிராக நேசித்த என்னுடைய மனைவி தற்கொலை செய்து படுத்திருக்கிறார். அருகிலே மிக நீண்ட ஒரு கடிதம், மிக நீண்ட ஒரு கடிதம், இந்த சமூகத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும்.
என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த பெண்மணி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை தொடர்ந்து நான் எவ்வளவோ சொன்னேன். என்னுடைய கணவரிடத்தில் செல்போன் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் எதையுமே நீ ஓபன் செய்யாத, அட்டன் பண்ணாதன்னு சொல்லி உபதேசித்து எனக்கு செல்போனை தந்தார். அடிக்கடி கால் வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து 4 திட்டலான்னு, நல்லா கவனிக்கணும், பொறுமை இழந்து போனை எடுத்து 4 திட்டலான்னு ஆன் பண்ண. முதல்ல அவன் பேசினது என்ன தெரியுமா? என்னம்மா, நான் ஒரு செல்போன் ஃப்ரெண்டு தானே, நான் ஒரு மொபைல் ஃப்ரெண்டு. நீ என் கூட பேசின உடனே வானம் இடிஞ்சா விட போகுது, பூகம்பமா வந்துட போகுது. உன்னுடைய கணவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீ மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு நண்பனாக என்னை ஏற்றுக்கொள்ளலாமே, இதுல என்ன வந்துட போகுது? இது முதல் வார்த்தை. கொஞ்சம் யோசிக்கிறா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல என்ன தப்பு? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுல என்ன தப்பு? சகோதரர்களை எங்க தான் சொல்றோம், நட்பு யாரோடு வைக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறதோ அதுதான் நம்முடைய மனைவிக்கும் சொல்லித் தருகிறது, அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறது. மொபைல் நட்பு வளர்கிறது, மொபைல் நட்பு வளர்கிறது. ஆரம்பத்திலே நல்ல நண்பனாக ஆரம்பித்தது, கடைசியில இந்த பெண்மணி தொடர்ந்து எழுதுகிறாள். ஒரு கட்டத்தில் அவனுடைய அன்பான, கனிவான, மென்மையான பேச்சு என்னுடைய கணவனை வெறுக்க வைத்தது, என்னுடைய குழந்தைகளின் மீது கோபத்தை தூண்டியது. நான் உம்மாவாக மதித்த, என்னுடைய தாயாக மதித்த என்னுடைய மாமியாரின் மீது கோப பார்வையை பார்க்க தூண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே அறியாமல் நான் மாறிக்கொண்டிருந்தேன். கடைசியில் ஒரு நாள், இதுக்கு மேலேயும் நீ எதுக்கு அங்க இருக்கணும்? சுதந்திர பறவையாக உலகத்தை சுதந்திர பறவையாக வட்டமடித்து வர வேண்டாமா என்று அவனுடைய ஆசை பேச்சுக்களிலே மயங்கி என்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி என்னுடைய மாமியார் பாத்ரூமுக்கு போன நேரத்தில் கிடைத்த பொருள்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். அவன் ஒரு காரில் வந்தான். திருவனந்தபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, இப்படி அவங்க போன ஊர்ல எல்லாம் நோட் பண்றான். இந்த ஊர்ல எல்லாம் போயிருந்தோம். என்னை தேடி போலீஸும் பிரைவேட் ஏஜென்சியும் வருவதை அறிந்து மாறிக்கொண்டே இருந்தேன். இறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டுக்கு வந்தோம். நிறைய பணம் இருந்தது, நகைகள் இருந்தது. விற்று விற்று நல்லா ஊர் சுற்ற ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்தது. பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்தவுடன் என்னை அழைத்து கொண்டு வந்தவனுடைய சுய ரூபமும் மாறியது. அவன் கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா? பணத்திற்காக வேண்டி அவனுக்கு தெரிந்தவர்களை அழைத்து கொண்டு வந்தான். என்னை கீழ்ப்படிய வைத்தான், என்னை மதுவுக்கு அடிமையாக்கினான். அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், எவ்வளவு நல்ல பெண்மணி நான், எவ்வளவு நல்ல குடும்பம் என்னுடையது. அன்பான கணவன், தாயை போன்ற உம்மா, உம்மா உம்மா என்று உயிர் கொடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள், 5 நேரம் தொழுது நிறைய தர்மங்கள் செய்து சமூகத்தில் ஒரு நல்ல இஸ்லாமிய பெண்மணியாக இருந்த நானா இவ்வளவு மோசமாகிவிட்டேன்? என்னுடைய பர்தா அணிந்த இந்த மேனியை பல கயவர்களுக்கு இரையாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதே என்று எண்ணி நான் இதோ என்னுடைய முனிவை நானே தேடிக்கொள்கிறேன். நான் தான் என்னுடைய கணவனை உதறிவிட்டு வந்தேன், நான் தான் என்னுடைய தாயான மாமியாரை உதறிவிட்டு வந்தேன், நான் தான் அன்பான குழந்தைகளை தூக்கி எறிந்து விட்டு வந்தேன். இதோ என்னுடைய முடிவை நானே தேடிக்கொள்கிறேன் என்று அந்த கடிதம் முடிவடைகிறது. சகோதரர்களே, இப்போ விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சூழ்நிலை நல்ல பெண்களையும் கூட இது மாதிரியான மோசமான சூழலுக்கு தள்ளிவிடும். இப்போ நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல நட்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல நட்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமை. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல நட்புகளை பிள்ளைகளுக்கு அதை தொடர செய்ய வேண்டும் என்பதும் நம்முடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை இறந்ததற்கு பின்னால் தந்தைக்கு நீ செய்யக்கூடிய நற்காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் யாரோடு நட்பு வைத்திருந்தாரோ அந்த நண்பர்களை நீ சென்று சந்தித்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி வெளியூருக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உடன் ஒரு பெரியவர் வருகிறார். குளிரான காலகட்டம் அது. உடனே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய போர்வையை அவருக்கு கொடுக்கிறார். உடன் வந்த சஹாபி கேட்கிறார், ஏன்பா குளிர்காலம், நீ உடன் வரக்கூடிய அவருக்கு கட்டியான போர்வையை கொடுத்துட்டியே, நீ குளிர்ல சிரமப்படுவியே? உடனே சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தையினுடைய நண்பர்களையும் உன்னுடைய
தந்தையை மதிப்பது போன்று மதிக்க வேண்டும். என் வாப்பா இருந்திருந்தா நான் இதைத்தான் செய்திருப்பேன், என்னுடைய வாப்பாவினுடைய நண்பர், அதனால நான் இதை செய்ய வேண்டும் என்பது நபியின் கட்டளை என்று சொன்னார் அந்த சஹாபி. அப்ப நல்ல நட்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல நட்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் சகோதரர்களே. அதனாலதான் தொடர்ந்து நட்பு யாரோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தலைப்பை தொடர்ந்து பேசிட்டு வரோம். சும்மா ஏதோ குர்ஆனுடைய செய்தியை இழுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதல்ல. இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க சகோதரர்களே. அது நம்முடைய குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தே ஆக வேண்டும். இல்லைனா நல்ல குடும்பம் தான், சாலிஹான மனைவி தான், தொழுகை இபாதத்து எல்லாம் இருக்கிறது, நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களை தடுமாற வைத்து விட்டது என்று சொன்னால் எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவில் நிற்க வேண்டியிருக்கும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன நண்பர்களோடு நட்பு வைத்து அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தந்தருள் புரிவானாக. சகோதரர்களே, நாம தொடர்ந்து இந்த மருத்துவ சேவைகளை செய்து வருவது நமக்கெல்லாம் தெரியும். நிறைய பேர் உதவி கேட்டு வருகிறார்கள். ஆனால் நம்மளால் நிறைய உதவிகள் செய்ய முடியல. ரெண்டால் ஆரம்ப காலத்தில் நாம் குறிப்பிட்ட சிலர்களை மட்டுமே அணுகிட்டு வந்தோம். நம்முடைய காஷ்மீர் ஷஃபீக்கு, பாவா சிராஜி, ஏசியன், டீலக்ஸ் அபு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சகோதரர்களையே தொடர்ந்து அணுகி வந்தோம். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து அவர்கள் சேவை செய்து கொண்டிருந்தாலும் கூட தேவை உடையவர்கள் அதிகமான பொழுது அஸ்ஹாபுல் அன்சார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை துவங்கி அல்ஹம்துலில்லாஹ் நாம துவங்கினது மட்டுமல்ல, இன்னைக்கு பள்ளப்பட்டி, காரைக்கால் அது துவங்கி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. அடுத்து மணவாளக்குறிச்சி, திட்டுவிளையில அடுத்தடுத்த வாரங்களிலே துவங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த சேவை பரவி வருகிறது என்றாலும் கூட உதவி கேட்டு வருபவர்களும் பெருகி வருகிறார்கள். அதனால அந்த அஸ்ஹாபுல் அன்சார் அப்படிங்கிற திட்டத்தில் அன்சாரி தோழர்களை பற்றி பேசிட்டு தான் இந்த திட்டத்தை நாம் ஆரம்பித்தோம். யாராவது அதில் விடுபட்டு இருந்தால் தங்களை சேர்த்து கொண்டு இந்த சமூக பணியிலே, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த பணியிலே ரசூல் எந்த ஏழையை நேசித்தார்களோ, எந்த ஏழையை நேசிக்க சொன்னார்களோ அந்த பணியிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாம் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு வரோம். சமீபத்தில் இந்த டெங்கு ஃபீவர் வந்ததுனால நிறைய பேர் ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு வர்றாங்க. ஆனால் கொடுப்பதற்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கிறது. அதனால் அந்த ஏட்டிலே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யாதவர்கள், இன்ஷா அல்லாஹ் வெளியில் ஒரு புக்கு இருக்குது, ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் பிரச்சனை இல்லை. பதிவு செய்யாதவர்கள், கலாச்சார பள்ளிக்கு 1000 பேர் 950 1000 பேர் தொழுகைக்கு வரோம். ஆனால் அதில் 200 பேர் தான் பேர் பதிவு செய்திருந்தார்கள். இப்போ 200 பேர் ஒரு நாளைக்கு 10 யூனிட் சில நேரத்தில் தேவைப்படும். 200 பேரும் கொடுத்தா 6 மாதம் கழித்து தான் கொடுக்கணும். சில சகோதரர்கள் 3 மாதத்திலேயே கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் கொடுத்துட்டு வந்த சகோதரர்கள் உடனே இங்கே வந்து கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டத்தக்க விஷயம். என்றாலும் விடுபட்டவர்கள் யாராவது பேர் பதிவு செய்யலைன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால் நம்முடைய பாபு, கோட்டாரை சேர்ந்த பாபு அவர்கள் அந்த இரத்த சேவையை கவனித்து வந்தார்கள். இப்போ அவங்க தன்னுடைய வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று விட்ட காரணத்தினால் பெருவிலையை சார்ந்த சகோதரர் அம்ஜத் அதை தொடர்ந்து அந்த சேவையை செய்து வருகிறார்கள். அவர்களிடத்தில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலையும், ரத்தம் தேவைப்படுபவர்களும் ரத்தம் கொடுப்பதற்கு நியத்துடையவர்களும் அவர்களை அணுக வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களை, அடுத்து ஒரு சகோதரருடைய வேண்டுகோள். பாபா காசிம் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய அவல நிலை என்னன்னு சொன்னால், அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் வாரிசுகளை தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான். வாரிசே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த வாரிசு பரிபூர்ண சுகத்தோடு இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிரமமாயிரும் இல்லையா சகோதரர்களே? இந்த குழந்தைக்கு என்னன்னு சொன்னால் தலையினுடைய ஒரு பாகம் வளராமல் இருக்கிறது. அதனால் என்னன்னு சொன்னால் அந்த நரம்பினுடைய அந்த வளர்ச்சி, அந்த கனெக்ஷன் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்குது. நிறைய நீர் இருக்கிறது தலையில். அது இல்லாமல் பிளட்டினுடைய பிளேட்லெட் கவுண்டிங் குறைஞ்சிட்டே வருது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மத்தியாஸ் ஹாஸ்பிட்டலிலிருந்து, குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து எஸ்ஏடிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய மாமா நம்முடைய பள்ளிக்கு வரக்கூடிய சகோதரர் மஜீத் அண்ணன் அவர்கள் நம்ம எல்லோரிடத்திலேயும்
எல்லோரிடத்திலேயும் பிரத்யேகமாக கேட்டுக்கொண்டார்கள், அந்த குழந்தைக்கு ஷிஃபா கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று. இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவினுடைய ஒரு நேரம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை தொழுகக்கூடிய நிறைய இளைஞர்கள், நிறைய சகோதரர்கள் நம்மிடத்திலே உண்டு. எல்லோரும் இந்த குழந்தையை கவனத்திலே வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நல்ல வாரிசுகளை நமக்கு தந்தருள் புரிவானாக. அந்த வாரிசுகளுக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்பை தந்தருள் புரிவானாக. அவன் சோதிக்கக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் மனோ வலிமையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.